தமிழை தாருங்கள். மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியினுடைய ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் இவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் பயிற்சி அளித்து ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாக்க இருக்குகின்ற முன்னாள் ஆசிரியர் பெருமக்களையும் இன்றைய ஆசிரியர்களையும் அதே நேரத்தில் பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் சான்றிதழ்களையும் பெற்ற மாணவர்களையும் வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துவிட்டு என்னுடைய ஒரு சில அனுபவங்களை அறிவுரைகளாக இங்கே பதிவு செய்ய ஆசைப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளேன். முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 500,000 மேடைகளுக்கு மேலே நான் சென்றிருந்தால் கூட நான் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகளில் நிறைய ஸ்கூல்ஸில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஆனால் இந்த மேடை சற்று வித்தியாசமான மேடை. இதை அமைத்து கொடுத்த பிரின்சிபல் மற்றும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினருக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இந்த மேடை வித்தியாச மேடை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்ரீவர்ஷா பூமிநாதன் சிறப்பு விருந்தினர், சீஃப் கெஸ்ட், பூமிநாதன் கெஸ்ட் ஆஃப் ஹானர். ஒரே வார்த்தை. நீங்கள் எல்லாம் நான் உட்பட எதை சாதிக்க ஆசைப்படுகின்றோமோ அதை சாதித்து விட்டோமோ என்ற ஒரு பெருமையை கொடுத்த ஒரு மேடை இந்த மேடை. இந்த மேடையை வழங்கிய இந்த மகரிஷி வித்யா மந்திருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலையில் உள்ள இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளி. இந்த பள்ளியினுடைய குழுமம் மிகச்சிறந்த குழுமம். இந்திய நாட்டினுடைய கல்வித்துறையில் ஒரு சிறந்த ஒரு வேராக திகழக்கூடிய ஒரு கல்வி குழுமம். இந்த கல்வி குழுமத்தில் உங்களுடைய குழந்தைகளை தங்களுடைய எதிர்காலத்தினுடைய லட்சியத்தினை நோக்கி அடையும் வண்ணம் இந்த பள்ளியில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சரியான ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்கள் மனதில் தோணலாம், ஒருவேளை சென்னையில் படித்தால் இன்னும் நம்மளுடைய குழந்தைகள் மேலும் பல சாதனைகளை செய்யுமோ அப்படி என்றெல்லாம் நாம் நினைக்க தோணும் சில நேரங்களில். இன்னைக்கு காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வருது இல்லை இப்போ எல்லாம். அதில் ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ஒன்று மட்பாட்டு, இன்னொன்று கோல்டன் பாட். மட்பாட்டில் இருக்கிறது ஹனி, தேன். இந்த கோல்டன் பாட்டில் இருக்கிறது பாய்சன். எதுக்கு அதிக லெவலில் வேல்யூ இருக்கு?
இந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம அதை வந்து குடிக்கிறதுக்கு அருகுவதற்கு வெறும் பாட்டை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஓ, இது கோல்டன் பாட்டாச்சே, இதுக்குள்ள நிச்சயமா ரொம்ப நல்ல விஷயம்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஏமாற்றம். இது மண்பானை தானே, இந்த பாட்டு உள்ள இது உள்ள என்ன இருக்க போகுதுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம அதை டச் பண்ணல அப்படின்னா நம்ம செய்த மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். நான் சொல்ல வருது, ரூரல் டிஸ்ட்ரிக்ட் as a rural area based district, urban area based district, அதாவது இப்போ சென்னை போன்ற நகரங்கள் அல்லது இன்னும் ஒரு சில பள்ளிகளை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சி பார்ப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேன் எப்படி மகரிஷி வித்யா மந்திரில் ஊர் வந்து திருவண்ணாமலையாக இருந்தால் கூட, ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனை விட அதிகமாக இருக்குது. அவ்வளோ அற்புதமான கல்வி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். நான் வந்து மத்திய அரசில் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்ததுனால அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை வந்து நிறைய டைம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே பார்த்துருக்கேன். இங்கே ஸ்டேஜில் இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த குழந்தைகளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் இந்த பள்ளி நிர்வாகம் எடுத்துக்கொண்ட முயற்சி, ஃபஸ்ட்டு என்னை ரிசீவ் பண்ண அந்த மெத்தட், அதுக்கப்புறம் நேராக கூட்டிகிட்டு போய் அந்த பூஜை பண்ண விதம், அதுக்கப்புறம் பிரின்சிபல் மேம் வந்து அந்த ஸ்கூலில் பற்றி சொன்ன விஷயம், ஸ்டேஜுக்கு வந்து அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்த விதம், சர்டிஃபிகேட்ஸை 2 சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணுன்றதுக்காக பிளான் பண்ண விதம், டான்ஸ் ஆடுறப்ப என்ன டான்ஸு, யார் என்னென்ன ஸ்டாண்டர்ட், மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், கோரியோகிராஃபர் யாரு, அட 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 என்ன ஒரு அற்புதமான திட்டமிடல், என்ன ஒரு அற்புதமான திட்டமிடல். அந்த சிவன் டான்ஸ், அந்த மேடம் இங்கே இருந்தீங்கன்னா அவசியம் நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க. எக்ஸலண்ட்டான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது. ஏதோ கீதா ஏதோ பேர் வந்துச்சு, அதில் ரொம்ப அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த டான்ஸ்க்கு பின்னாடி நான் உடனே மேடம்கிட்ட கேட்டேன், பிரின்சிபல்கிட்ட, மேடம் வாழ்த்துக்கள், உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, என்னுடைய பாராட்டுக்கள், நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். நான் உடனே பிரின்சிபல்கிட்ட கேட்டேன், மேடம் இந்த கோரியோகிராஃபெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவீங்களான்னு கேட்டேன். சார், அவுட் சோர்ஸ் பண்ணுற வேலையே எங்களுக்கு கிடையாது, ஒவ்வொரு விஷயமும் எங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் செய்த விதங்கள். நல்ல கைதட்டுங்க, இதான் என்கரேஜ்மெண்ட், டீச்சர்ஸ்க்கு இதான் என்கரேஜ்மெண்ட். அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். எவ்வளோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸு, எவ்வளோ மூமெண்ட்ஸு, அதோடைய அக்யூரேசி, ரொம்ப அற்புதமான ஒரு நடனம். இது வந்து ப்ரொஃபஷனல் கோரியோகிராஃபர் சென்னையில் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக்கிட்டு சொல்லி தருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியைகள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு தெரிஞ்சிச்சு எனக்கு, அந்த டெடிகேஷன். ஸோ எந்த ஒரு இடத்துல சரியான திட்டமிடலும் சரியான அர்ப்பணிப்பும் முறையான பயிற்சியும் சரியான மேனேஜ்மெண்ட்டும், குழுமம், மகரிஷி வித்யா மந்திர் மிகப்பெரிய ஒரு குழுமம். உங்களுடைய பிரின்சிபல் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்கள பாராட்டுறப்ப, when I could feel lot of positivity சொல்றப்ப, அப்ப சொன்னாங்க, எனக்கு மகரிஷி வித்யா மந்திரத்தை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியாது சார். கைதட்டணும், உங்களுக்கு பலத்த கைதட்டல்.
என்னை அழைச்சி கீழே கூட்டு போன உடனே அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் த எல்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனியரையும் இவர்களுடைய வழிகாட்டலோடு தான் நான் இன்னைக்கு நான் அப்படி செய்கிறேன். அந்த பண்பு வந்தவுடனே சொன்னாங்க, நான் நம்ம எங்களுடைய பள்ளியில் வேல்யூ சிஸ்டம், டிசிப்ளின், இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பள்ளி சார். நாங்கள் எதிர்காலத்தில் இனிமே நாங்களும் மதிப்பெண்களுக்காக போட்டி போடக்கூடிய ஒரு பள்ளியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. மேடம், மாற வேண்டாம். மதிப்பெண்கள் தேவைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மதிப்பு மிக்கக்கூடிய இந்த ஒரு பள்ளியில் வெறும் மதிப்பெண்கள் மட்டுமே இந்த மதிப்பை தீர்மானிச்சிடாது. மிகப்பெரிய மதிப்பு இந்த பள்ளிக்கு இருக்கு. நேர்முக தேர்வுக்கு நாங்கள் மாணவர்களை நேர்முக தேர்வு இப்போ ஐஏஎஸ் தேர்வுக்கு நேர்முக தேர்வு எப்படி இருக்குன்னு தெரியும். 857 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளை உருவாக்கிய ஒரு ஐஏஎஸ் அகாடமி தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 857 பேர். அப்படின்னா எத்தனை பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருப்போம், எத்தனை மாணவர்களை நேர்காணலில் பார்த்துருப்போம். அந்த நேர்காணலில் முதல்ல பார்க்குறது என்னன்னா, இந்த வேல்யூஸ், பையனுக்கு இன்டெகிரிட்டி இருக்கா, ஹானஸ்டி இருக்கா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கா, போல்ட்னஸ் இருக்கா, நியூட்ரலிட்டி இருக்கா, பேட்ரியாட்டிசம் இருக்கா, டிசிப்ளின் இருக்கா, பங்க்சுவாலிட்டி இருக்கா. இது போன்ற பண்புகளை சோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகச்சிறந்த தேர்வுன்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த இந்திய குடிமைப்பணி தேர்வு என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய இந்த தேர்வு. அப்படிப்பட்ட அந்த ஆளுமைகளை நீங்கள் பள்ளியிலிருந்தே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஐஏஎஸ் தேர்வில் ஐஐடி மாணவர்களும் அல்லது வேறு உயர்ந்த பல்கலைக்கழகத்தை படித்த மாணவர்கள் மட்டும்தான் ஜெயிப்பார்கள் என்றால் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெறக்கூடிய அந்த 1000 மாணவர்களில் இந்தியாவில் 800-900 மாணவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில், நார்மல் ஸ்கூலில், ஈவன் முதல் தலைமுறை பட்டதாரி, இப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் நிறைய பேர் வெற்றி பெற்றதை நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால நம்ம எங்கே படிக்கிறோம், எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறோம் அது முக்கியம் இல்லை. எப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கிறோம், எப்படிப்பட்ட வேல்யூ சிஸ்டம் நமக்கு இருக்கு அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வேல்யூ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, டிசிப்ளின் வச்சிருக்கக்கூடிய, பங்க்சுவாலிட்டி இருக்கக்கூடிய மேடம் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் எனக்கு உணரல சார், நீங்கள் 4:25க்கு முன்னாடி வந்துடுங்க சார். நாங்கள் ஏடா இவ்வளோ மினிட்ஸ்லாம் எந்த ஸ்கூல்லையும் நமக்கு சொன்னது இல்லையே, எப்படி இது இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கல்லூரிக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறோம். எல்லாரும் வர சார், நீங்கள் வாங்க சார், பார்த்துக்கலாம் சார், நம்ம வில் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், நோ ப்ராப்ளம் சார் அப்படிவாங்க. மேடம் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் என்னென்னா அந்த பங்க்சுவாலிட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடைசிக்கு பங்க்சுவாலிட்டி எனக்கு எல்லாம் போச்சு, லேட்டாக தான் வந்தேன், அது வேற கதை. ஆனால் அவர்களிடத்தில் அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண்பு அவர்களிடத்தில் இருக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இந்த பள்ளியில் கலந்துக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அப்பாவுக்கு எப்படிலாம் சந்தோஷம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை குழந்தைங்க இது போன்ற நிகழ்ச்சியில் கொடுப்பாங்க. பெண் குழந்தைகள் அப்படி திரும்புறதுக்குள்ள டக்குன்னு பெரிய ஆளாயிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ் இப்போ தான் அவங்க ஸ்கூல் லெவலில் அவங்க அச்சீவ் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ, தந்தி டிவி எடுத்த பேட்டி.
நான் இப்போ பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா 8th ஸ்டாண்டர்டில் எடுத்த வீடியோ அது. திடீர்னு பார்த்தா இப்போ வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி மேபி கடவுள் சிவனுடைய அருள் இருந்தது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கே ஒரு ஆட்சியராக வருவாங்க. அதான் என்னுடைய ஆசை. எல்லா பேரண்ட்ஸ் இருக்கிறது மாதிரி அதற்கான ஒரு அடித்தளம். ஏன்னா அவங்க எத்தனையோ மெடல் வாங்கியிருக்காங்க, சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்கூலில் அதே போல் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கு முதல் முறையாக அவங்க சீஃப் கெஸ்டாக வந்தது இதான் முதல் முறை. அது உண்மையிலே ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நினைவா எங்களுடைய குடும்பத்தில் வந்து என்றென்றும் இருக்கும். இங்கே ஸ்டேஜில் இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மாதிரி தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே உட்காந்து அந்த எல்கேஜி ப்ரீகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க பயங்கர ஆர்வமாக இருப்போம். அப்படி தான் நானும் அங்கே உட்காந்துருந்தேன். அதே போல் அங்கேருந்து டீச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சார் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் சார், கவலைப்படாதீங்க சார்னு. அப்படியே எனக்கு அந்த பழைய ஞாபகம். இப்போ தானே அந்த குழந்தைய கூப்பிட்டு போனோம் ஸ்கூலுக்கு, இதே டைலாக் இப்போ தானே கேட்டோம், அதுக்குள்ளே அதே டைலாக் மறுபடியும் நமக்கு வந்துருச்சு. ஸோ பேரண்ட்ஸ் இங்கே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஃபோட்டோஸும் உங்களை வந்து எந்த லெவல் மகிழ்ச்சி வைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆஸ் ஏ பேரண்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் எங்கள் 2 பேரும் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க உங்கள் பிரின்சிபல் அப்படின்னா, என்னையை எப்படி ஏன் பொண்ணை பற்றி இந்த மேடையில் இவ்வளோ பெருமையாக நான் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்களோ, அதே போல் உங்களுடைய பெற்றோர்களை உங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் இந்த ஸ்டேஜுக்கு வரவழைச்சு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பாராட்டு விழா பேரண்ட்ஸுக்கு நடத்தணும். அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து எங்கள் 2 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. என்ன நடக்குமா? இந்த இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம சிஎம் சொல்லுவாங்கல்ல, செய்வீர்களா? செய்வீங்களா இல்லையா? நல்லா பேரண்ட்ஸ் ஹாப்பியா? ஹாப்பியா? சூப்பர். ஸோ ஆக்சுவலாக நிறைய நடன நிகழ்வுகள்லாம் இருக்கும், ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சார் நீங்கள் வேறு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து என்னுடைய பொண்ணு தான் டான்ஸ் ஆட போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமோடு இருக்கும் அப்படின்னு இருப்பீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். மதுரை மண்ணிலேருந்து வர்றீங்க, உங்களுடைய தமிழை தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் மதுரை மண்ணிலேருந்து தமிழை தரணும் இல்லையோ ஒரு தகவலை தரலான்னு இருக்கேன். என்ன தகவல் அப்படின்னா, இந்த 857 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஃபவுண்டரை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. இன்னைக்கு ஜனாதிபதி ஓப்பன் பண்ண அகாடமி இந்தியாவில் டெல்லியில், சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூர், திருச்சியில், வெகு விரைவில் பெங்களூர், ஹைதராபாத்லாம் இருக்க போகிற ஒரு அகாடமி. இன்னும் ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்க போகிற ஐஏஎஸ் அகாடமி. ஆனால் என்னுடைய ஒரு சின்ன வரலாறு, அலங்காநல்லூர் அது என்னுடைய வில்லேஜ். அதுக்கு பக்கத்தில் கல்லணைன்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு ஏழை விவசாயி, அப்பா அம்மா, என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயிகள். விவசாயினா விவசாய கூலிகள், நிலம்லாம் கிடையாது. அரசு பள்ளி, தமிழ் வழி கல்வி +2 வரைக்கும். ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு மதுரை மண்ணிலிருந்து சென்னைக்கு பயணம், பல ஆண்டு தொடர்ந்து போராட்டம். இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாருக்கும் வர்றது மாதிரி தொடர் தோல்விகள், 7 அரசு வேலை,
ஆனால் எதிர்பார்த்த வேலை கடைசி வரை IAS, ஆனால் அது கிடைக்கவில்லை. மத்திய அரசு பணியில் 20 ஆண்டு வேலை. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசை என்ன ஆசை? IAS அதிகாரியாகி பல ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த வெறி என்ன பண்ணுச்சு? உள்ள போய் உட்காந்துரும். உள்ள உட்காந்துட்டு விடாது. ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு, அகாடமி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நான் IAS ஆயிருந்தேன் அப்படின்னா இந்த மேடைக்கு வந்திருப்பேன், ஒரே ஒரு ஆளா வந்திருப்பேன். இன்னைக்கு நான் IAS ஆகல, இருந்தாலும் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இலக்கு சரியாக இருந்தால், இலக்கை நோக்கிய பயணம் சரியாக இருந்தால், வெற்றியோ தோல்வியோ நீ இலக்கை நிச்சயமாக அடைவாய். பயணம் மிக மிக முக்கியம், தொடர் பயணம் மிக மிக முக்கியம். அதனால் முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் இலக்கை நிச்சயமாக அடைவீர்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ढोल
இந்த அருமையான நடனத்தின் மூலமாக இராணுவ வீரர்களை பற்றி நன்றாக எடுத்து கூறிய முதலாம் வகுப்பு குட்டி செல்லங்களுக்கு வாழ்த்துக்கள். அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா? ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதைவிட வானம் பூமியாவும் சிறியது. बेटा बेटा मेरा बेटा எந்த ஆனந்தம் முன்னோடுதா. Sweet as a harmony, sha-na-na-na-na, no one knows she's a mystery, sha-na-na-na-na, fills her heart with ecstasy, whoa, yeah. La 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 la. La 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 la. டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டிதாங்க, அன்பை காட்டும் போது அம்மாறீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டிதாங்க, அறிவை தரும் போது அப்பாறீங்க. புரியாததை புரிய வைத்து புத்தகம் தாண்டி புதுமை தந்து உலகை காட்டும் போது புத்தனும் மாறீங்க. புரியாததை புரிய வைத்து புத்தகம் தாண்டி புதுமை தந்து உலகை காட்டும் போது புத்தனும் மாறீங்க. இந்த டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டிதாங்க, அன்பை காட்டும் போது அம்மாறீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டிதாங்க, அறிவை தரும் போது அப்பாறீங்க. La 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 la. சிறு துளி பெருவெள்ளமாகும், முகவரி நம் பள்ளியாகும். இருப்பதை பகிர்ந்தாலே போதும், தலைமுறை பலமாக மாறும். நம்ம ஊரே நம்ம ஸ்கூலே, நம்ம ஸ்கூல வந்து பாரு. ஒன்னு சேரு ஒன்னு சேரு, இங்க பாரு நம்ம ஸ்கூலே. லா 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 லா, ஸ்கூலுக்கு போலாம் பா 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 பா. ஒன்னு சேரவா, லா 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 லா, ஸ்கூலுக்கு போலாம் பா 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 பா. ஒன்னு சேரவா.
உங்கள் பிள்ளைகளின் நடனத்தை நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு தருவோம். ஆகையால் உங்களுடைய தொலைபேசியில் எடுக்கக்கூடிய வீடியோக்களை எடுக்க வேண்டாம் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் அமருமாறு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேடைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தயவு செய்து கொஞ்சம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்டில் போய் உட்காருங்க. இன்னும் அஷ்டலட்சுமிகளின் நடனம். உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலட்சுமி. நாரணனும் தேவியை மார்பினில் தாங்கி நின்றார். நாரணனும் தேவியை மார்பினில் தாங்கி நின்றார். பூரணியும் பூவுலகை காக்க வந்தாள். பூரணியும் பூவுலகை காக்க வந்தாள். அவளே ஸ்ரீலக்ஷ்மி தேவி லக்ஷ்மி. அன்னை இடுப்பினில் சுகுமாரனை ஏந்தி நின்றாள். ஜடாமகுடம் அணிந்து காட்சி தந்தாள். அன்னை இடுப்பினில் சுகுமாரனை ஏந்தி நின்றாள். வீரமிகுந்த அபய கரங்கள் இரண்டிலே. வீரமிகுந்த அபய கரங்கள் இரண்டிலே. பூரண கும்பமும் வைர கங்கணமும் விளங்க அழகிய மாதரும் தீபம் தாங்கிய எழுவெண் தாமரம் வீசியிருக்க. முத்திழைத்த உரையோடு குலங்கும் கத்தியோடு எழில் ராணியாக சந்தானலட்சுமி தேவி அவதரித்தாள். அவள் சந்தான சௌபாகியம் தந்திடுவாள்.
கஜலக்ஷ்மி. திரு கரத்தில் ஞான முத்திரை கொண்டவள் கஜலக்ஷ்மி. கரங்கள் 4 உடையவளாம் கஜலக்ஷ்மி. திரு கரத்தில் ஞான முத்திரை கொண்டவள் கஜலக்ஷ்மி. இரவு பகலும் துதிப்பவர்க்கே கஜலக்ஷ்மி. இரவு பகலும் துதிப்பவர்க்கே கஜலக்ஷ்மி. அரச போகம் தந்திடுவாள் கஜலக்ஷ்மி. அரச போகம் தந்திடுவாள் கஜலக்ஷ்மி. செல்வ திருமகனாம் மோகனவல்லி. செல்வ திருமகனாம் மோகனவல்லி. எல்லோரும் கொண்டாடும் வேதவல்லி. எல்லோரும் கொண்டாடும் வேதவல்லி. செல்வம் வழங்கிடும் அம்பிகை மாமனோதர தேவி வாதினில் ஒற்றை வட பொன்னட்டிகை. அவள்தான் தனலக்ஷ்மி. எழில் வாழை மரங்கள் மலர்த்தேன் பொழிந்து அவளை வாழை மரங்கள் மலர்த்தேன் பொழிந்து பூஜிக்க ஆழ்கடல் அன்னையவள் காட்சி தந்தாள். இடக்கை மேற்புறத்தில் செய்யும் கரும்பை ஏந்தி. இடக்கை மேற்புறத்தில் செய்யும் கரும்பை ஏந்தி. இகத்தினில் நிலவளம் செழிக்க வந்தாள். இகத்தினில் நிலவளம் செழிக்க வந்தாள். அவள் தான் தான்யலக்ஷ்மி. தான்யலக்ஷ்மி. சிங்கார முடி தனிலே அலங்கார கூந்தல். செம்மேனியில் சிறந்த பொன்னாபரணங்கள். அங்குசம் பாசமும் பல ஆயுதம் கையில் கொண்டே செங்கோல் செலுத்தும் ராஜ வடிவம் கொண்டாள். அன்னையின் முகம் தன்னில் கவர்ந்திடும் அந்த காசம். அன்னப்பறவை தாங்கும் அழகிய மலர்பாதம். அன்பரை காத்து நிற்கும் அவளது தாய்ப்பாசம். அன்பரை காத்து நிற்கும் அவளது தாய்ப்பாசம். துன்பங்கள் நேராமல் காத்திடும் அவள் நேசம். துன்பங்கள் நேராமல் காத்திடும் அவள் நேசம். விஜயலக்ஷ்மி. விஜயலக்ஷ்மி. நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்மேனியாள். அறம்பொருள் வீடு இன்பம் தரும் 4 கரம் கொண்டாள். நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்மேனியாள். அறம்பொருள் வீடு இன்பம் தரும் 4 கரம் கொண்டாள். அழகிய மலர் கொண்டு ஆனைகள் வணங்கி நிற்க. அழகிய மலர் கொண்டு ஆனைகள் வணங்கி நிற்க எழிலாக காட்சி தந்தாள் எங்கள் தாய். சௌபாகியம் தரும் தெய்வம் தேவி லக்ஷ்மி. அபயகரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி. 9 பனை மரங்கள் அடுப்பி நிற்க தேவி சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்க.
வெற்றி 8 கைகளிலும் சூலம் கபாலம் கொண்டாள். வெற்றி 8 கைகளிலும் சூலம் கபாலம் கொண்டாள். நற்கதியும் நமக்கருள நானிலத்தில் அவதரித்தாள். நற்கதியும் நமக்கருள நானிலத்தில் அவதரித்தாள். பொற்பதம் பணிந்தவர்க்கு பொன்னான வரம் தந்து, பொற்பதம் பணிந்தவர்க்கு பொன்னான வரம் தந்து வெற்றியுடன் வாழ வைப்பாள் வீரலட்சுமி. வர வேண்டும் வர வேண்டும் அஷ்டலட்சுமி, அருளை தர வேண்டும் தர வேண்டும் ஆதிலட்சுமி. சந்ததியை தந்தருள்வாய் சந்தான லட்சுமி, எண்ணும் பல யோகங்கள் தருவாயே கஜலட்சுமி. வர வேண்டும் அஷ்டலட்சுமி, அருளை தர வேண்டும் ஆதிலட்சுமி. கணம் பெருக மனமுயர கண் பாராய் தனலட்சுமி, கண் பாராய் தனலட்சுமி. மனம் குளிர நீளம் செழிக்க மகிழ்ந்தருள்வாய் தானியலட்சுமி. தானியலட்சுமி கலைகளில் வெற்றிதனை காண அருள் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி சகல சௌபாக்கியமும் தந்திடு மகாலட்சுமி. மகாலட்சுமி உலகெங்கும் வீரத்தை நீ அருள்வாய் வீரலட்சுமி. வீரலட்சுமி உன்னாமம் சொல்பவர்க்கு அருள் புரிவாய் அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி தேவி 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 தேவி. ఇడిగో ఇడిపాయ్ విడిపాయ్ చికి చకచో గిలి గిలిమల్ సులు సులుమల్ మకనక హుకు బుకురే టుకు బుకురే చకలక బిక్కో చిక్కో సిలి సిలి సిలిగో బగడదుం జగడదుం చికి చకచో. देखो देखो क्या वो पेड़ है चादर ओढ़े या खड़ा कोई. हे देखो देखो क्या वो पेड़ है चादर ओढ़े या खड़ा कोई. बारिश है या आसमान ने छोड़ दिए हैं नल खुले कहीं. हम जैसे देखे ये जहां है वैसा ही, जैसी नजर अपनी खुल के सोचे आओ, पंख जरा फैलाओ, रंग नए बिखराओ. चलो 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 नए ख्वाब बुन ले. धारे गारे गमा फसा बम 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 बोले बम चिक बोले और मस्ती में डोले. बम बम बोले मस्ती में डोले, बम बम बोले मस्ती में तू डोल रे. बम बम बोले मस्ती में डोले, बम बम बोले मस्ती में तू डोल रे. भला मछलियां भी क्यों उड़ती नहीं, ऐसे भी सोचो ना. सोचो सूरज रोज नहाए या बाल भिगो के ये बुद्धू बनाए. हमने ये सारे तारे टिमटिमाए या फिर गुस्से में कुछ बड़बड़ाते रहे. खुल के सोचे आओ, पंख जरा फैलाओ, रंग नए बिखराओ. चलो 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 नए ख्वाब बुन ले. मस्ती में डोले
लगे क्यों टैंकर फुल, आंखें बंद तो डब्बा गुल, ओए बंद दरवाजे खोल रे, हो जा बिंदास बोल रे, मैं भी हूँ तू भी है, ओ मैं भी तू भी, हम सब मिलके बम चिक बम 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 बम। ऐसी रंगों भरी अपनी दुनिया है क्यों, सोचो तो सोचो ना, प्यार से चुन के इन रंगों को किसी ने सजाया, ये संसार है जो इतनी सुंदर है अपनी दुनिया, ऊपर वाला क्या कोई कलाकार है, खुद से सोचे आओ, पंख जरा फैलाओ, रंग नए बिखराओ, चलो 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 नए ख्वाब बोले, बोले मस्ती में डोले, बोले मस्ती में तो डोल रे, बोले मस्ती में डोले, बोले मस्ती में तो डोल रे, बोले मस्ती में डोले, बोले मस्ती में तो डोल रे। मिठाई तुम्हारे तुम्हें कंडो कंडो मिठाई, कयालुनी मर तुम्हें तत्ता वीरुम मिठाई, कुटे मटी कुंडे बन्ना बारिक कुटम मिठाई, टीटी मटा के तो कुटी किट्टू मिठाई,
வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான சந்தரதம் அட நீ தந்த கட்டி சிங்கக்குட்டி பேர சொல்லு பட்டி ரொச்சி கொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்காரும் இல்ல அலசி பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா கொண்டாடும் உன் பேரையா ஒட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை ஜனம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்லவன் தான் ஒட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான சங்கரதம் அட நீ தங்க கட்சி சிங்கக்குச்சி பேர சொல்லும் பட்டி தொட்டி
परिया सोना परिया सोना परिया सोना परिया ताना परिया மரமாயித்தனகாலம் சொன்ன பையா கடலில போல கட்டு மரமெல்ல கரதா ஏறி இருச்சேவனும் மாமனும் சொன்ன படியா இவனை போல கடலின் நாளும் எவனும் கண்டதில்லை நான் உதவிட்டு ஊர் வந்து தனியாக இப்போ நமக்கு சுந்தரடியா என் கூட்டமாக சேரும் நினைப்பில் பனிமலரே 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 எங்க வர காயல நீ சொந்தம் மாதிரி சிரிச்சடி சோன மரியா சோன பரியா சோன பரியா நீ தான வரியா சோன பரியா சோன பரியா சோன பரியா தான வரியா Wow, what a gracious performance!
போகுமா புயல் வந்ததாலே அலை என்ன போகுமா ராகங்களா தீபங்களை ஏற்றி வைத்தான் தான் ராகங்களா மேகங்களை நான் நிறுத்தி வைப்பேன் என்றேன் ரசிகனின் ஆர்வத்தை பார்க்கிறேன் உங்கள் பாதத்தில் என் தலை சாய்க்கிறேன் இசை எந்த ஜீவன் என்றேன் இன்னைக்கு காணவில்லை இதுதான் நிஜமானது உன்னை சுத்தி பூ போட நாடு இருக்கும் புகழ் பாட வாயிருக்கும் எல்லாமே நிழலானது நம்ம ஆசைப்பட்ட அதுக்காக வாழ வேண்டாம் எதுக்காக எங்க எல்லாமே கொண்டாட்டமே சாங்க உள்ளார வந்தானா பொல்லாதவேங்க தட்டாட்டோந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாதவேங்க திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க எல்லாம் நந்து வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான் வெடிய ஒண்ணு போடுதில்லால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெரட்டி வரான் முடிய சில்பி விட்டா ஏறும் உள்ளார மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும் மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப் முறையா விடணும் தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தாங்க
எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசாரிடியா இடிக்கும். எத்தான் நந்து வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான். நான் வெடிய ஒண்ணு போடுதில்லாத ஸ்லீவ சுருட்டி வரான். காலரத்தான் பெரட்டி வரான். முடிய சிலுப்பி விட்டா ஏறு உள்ளார. மரணம் மாசு மரணம் தப்பு தரணும். அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். மாசு மரணம் தப்பு தரணும். ஸ்டெப் முறையா விடணும். தக்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க. உள்ளர வந்தானா பொல்லாதவங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க. முறை போட்ட நிப்பானா முட்டாம போங்க.
amazing performance. The children had proved the importance of patriotism in every
இன்னும் ஒரு விளையாட்டா? இதோ நம்ம முருகனை பார். Wow, what a cute performance, dears.